இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். A very happy evening, friends. In today's class, we'll be looking into various activities that is in Unit 2, Unit 6. Okay. Let me share the screen with the activities that I'm going to discuss today. We'll see one by one. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். First, we'll see in Unit 2, that is Friends Indeed. As per our term 2 portions, activity 3 in Unit 2 is pending. We shall see answers for the question. Mosquitoes breed fast during the rainy season. கொசுக்கள் வந்து மழை காலத்துல தானே அதிகமா நம்மளால காண முடியும் இல்லையா? அதுவும் இந்த டெங்கு போன்ற கொடுமையான வியாதி வந்து இந்த கொசுக்களால வரக்கூடியது. Can you design your own poster to convey this message to your school friends? இந்த டெங்கு பத்தின ஒரு விழிப்புணர்ச்சிய உங்களுடைய ஸ்கூல் நண்பர்கள், அதாவது பள்ளிக்கூட நண்பர்கள்ட்ட ஒரு தகவலா தெரிவிக்க முடியுமா? உங்களுடைய நண்பர்களோட ஒரு டீமா வந்து செயல்பட்டு ஒரு பெஸ்ட் போஸ்டரை வந்து உங்களுடைய ஸ்கூல் டிஸ்பிளே போர்ட்ல, அதாவது நோட்டீஸ் போர்ட்ல போடப்படும். Whoever does the best poster would be put up on the notice board. முதல்ல இந்த டெங்குனா என்ன, அந்த கொசு வந்து எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம பார்க்கலாம். கொசுக்களால நிறைய வியாதிகள் வரும். அதுல ஒரு வகை தான் இந்த டெங்குங்கிறது. மலேரியா இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ we should always keep our surroundings clean. நம்ம நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்து சுகாதாரமா வச்சுக்கணும். இந்த குப்பையா இருக்க இல்லாம தண்ணி எல்லாம் தேங்காம பாத்துக்கணும். ஓகே, as many things that we can do, we need to take care of. நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். Okay, we'll see what this dengue is all about, and I have created a small poster about this dengue. ஒரு awareness கொடுக்கிற மாதிரி, ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு poster. Okay, like this you can also do in teams. So this is the poster. First, we'll see what is this dengue. This is the disease which is caused by the mosquito. So many people with dengue can be cured for at home with adequate rest and hydration. போதுமான அளவு ரெஸ்டும் ஹைட்ரேஷனா போதுமான அளவு நீர் கொடுக்கப்பட்டா அதை வந்து எளிதா குணப்படுத்திட முடியும். But if you experience any warning signs, go immediately to the nearest medical center. So என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வரும் ஒரு டெங்கு ஃபீவர் வருதுன்னா? ட்ராப் இன் பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய உடம்பு டெம்பரேச்சர் வந்து குறையும். அதாவது வில் பி ஹேவிங் ஃபீவர், இன்டென்ஸ் அண்ட் கண்டினியூஸ் அப்டாமினல் பெயின், தொடர்ச்சியாக வயிற்று வலி நம்மளால் உணர முடியும். ட்ரௌசினஸ், ஒரு மாதிரியான மயக்கம், தூக்கமா வருது, அதுதான் ட்ரௌசினஸ். டிசினஸ்னா தான் மயக்கமா இருக்கிறது. ட்ரௌசினஸ்னா தூங்கிட்டே இருக்கணும் அது மாதிரி ஒரு உணர்வு. டிசினஸ்னா தலை சுத்துற மாதிரி. ப்ளீடிங் ஃப்ரம் கம்ஸ் ஆர் நோஸ், பிளட் இன் வாமிட், யூரின் ஆர் ஸ்டூல்.
ஸோ நம்மளுடைய எதிர் பகுதியிலேருந்து ரத்தமோ அல்லது மூக்கு பகுதியிலேருந்து ரத்தம் வரலாம். We can also find blood in our vomit, urine or the stool. ஸோ தொடர்ச்சியான வாமிட் அதாவது வாந்தி இருக்கும். ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது உங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. யூல் ஃபீல் குவைட் அன்கம்ஃபர்டபுள். அசௌகரியமா இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வலிக்கிற மாதிரியே இருக்கும், அந்த இடத்துல இருக்கா மாதிரியே தோணாது நமக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ். ஸோ தீஸ் சிம்டம்ஸ் ஆர் காஸ்ட் பை திஸ் மஸ்கிட்டோ அண்ட் இட் காசஸ் டெங்கு. இதனால என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையும். ஸோ வில் பி இன் அ கண்டினியூஸ் மானிட்டரிங். தொடர்ச்சியா நமக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். ஒன்ஸ் தி பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீசஸ் வில் பி செட் டு நார்மல். நம்ம உடம்புல வெள்ளை அணுசத்துக்கள், சிவப்பு அணுசத்துக்கள், அதே போல பிளேட்லெட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும் ஒருவேளை நம்ம வந்து டெங்குவால தாக்கப்பட்டோம்னா. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஹவு வி கேன் கீப் ourselves safe from this dengue? So stop mosquitoes, stop dengue. This is the poster name that we have given. You need to avoid storage of water in tires and pots. பானைகள்ல இந்த டயர்கள்ல தண்ணீரை சேகரிச்சு வைக்கிறத வந்து நிப்பாட்டணும். பிகாஸ் இஃப் இட் ஆல் த வாட்டர் கெட்ஸ் ஸ்டோர்ட் இன் தீஸ் பிளேசஸ் there is a tendency of mosquitoes coming. நிறைய கொசுக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அனாவசியமாக நீரை இந்த மாதிரி ஒரு பானைகளிலோ வெளிப்புறத்துல அல்லது டயர்கள்ல சேகரிச்சு வைக்கக்கூடாது. யூ நீட் டு யூஸ் மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் கிரீம் ஆர் லிக்விட். கொசு கடிக்காம இருக்கக்கூடிய இந்த கிரீம்கள்லாம் நிறைய வருது இல்லையா, அதை நம்ம உபயோகிக்கணும். Like we get to know all out many liquid repellents are there. Good night. இது போன்ற நிறைய ரிப்பலன்ஸ் இருக்கு. so that we can avoid contact of mosquitoes. We need to sleep under the mosquito net. கொசு வலையை வந்து பயன்படுத்தலாம். We can wear long sleeve cloth. நம்மளுடைய இதுல வந்து முழுவதுமா கவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய லாங் ஸ்லீவ் ஷர்ட், ஃபுல் பேண்ட் இது மாதிரி போட்டுட்டா கொசு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளால குறைக்க முடியும். So we need to stop mosquitoes and stop the dengue fever. This is the simple poster on this dengue. This activity is given in our textbook. So you can also work on the same. ஒரு டீமா ஒர்க் பண்ணி இது பெஸ்ட் போஸ்டரோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இட் கிரியேட்ஸ் அண்ட் அவேர்னஸ். ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து உண்டாக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இடையே, இல்லையா? ஆல்வேஸ் கீப் யுவர் அட்மாஸ்பியர் கிளீன். அதில் சுத்தமான நீரை நம்ம குடிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ் ஆர் வாட்டர் போர்ன். நீரால தான் வருது அநேகமான வியாதிகளுமே. ஸோ வி நீட் டு கீப் ourselves hydrated. நிறைய தண்ணி குடிக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னா we can keep ourselves protected. I'm waiting for you to make note of it. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த போஸ்டரை ஒரு சிம்பிள் டிராயிங் தான் நீங்க உங்களுடைய புத்தகத்துல வரைஞ்சி வச்சுக்கலாம். So this poster making activity is given in unit 2. Friends Indeed is the unit name and this activity is in our textbook. Okay. So we have seen what causes
the dengue fever and how we can keep ourselves protected by getting affected with this dengue. என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு பிரசன்டேஷனையும் நம்ம பார்த்திருக்கோம். So these are all the symptoms. அறிகுறிகள் தான் symptoms அப்படின்னு சொல்றோம். Fine. We move on to next activity. Next activity is in Unit 3, Pleasure. The activity is pending in our workbook. So activity 3. What must you do to keep your classroom neat and tidy? என்ன செய்தால் உங்களுடைய பள்ளி உங்களோட அறையை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உங்களோட கிளாஸ் ரூமை எப்படி உங்களால் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அதற்கான கேள்வி. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. They themselves have told one point. So what we can do to keep our classroom neat and tidy. சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? What must you do to keep your classroom neat and tidy? We must sweep the classroom every morning. ஒவ்வொரு காலையிலுமே நம்மளுடைய கிளாஸ் ரூமை நாம் துடைத்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். We must sweep the classroom every morning. We'll see other points that we must take care of to keep our classroom tidy. I'll write it on the board. Activity 3 in Unit 2, Friends Indeed. Okay. First point is already written, so I'll write down the second point. We need to ensure that the classroom boards are kept neat and place the chalk pieces in place. அதற்குண்டான இடத்தில் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். We need to wipe down the teacher and students' desk if it is kept unclean. Wipe down, துடைத்து வைக்க வேண்டும். Wipe down. Organize book shelves. புத்தகத்தை வைக்கக்கூடிய அந்த புத்தக அறைகள் அதை நாம் வரிசைப்படுத்தி வைக்க வேண்டும். Organize book shelves and book baskets. One moment.
Open the windows in classroom. கிளாஸ்ரூமில் ஜன்னல்கள் இருந்தால் அதை நாம் திறந்து வைக்க வேண்டும். ஒருவேளை காற்று நடமாட்டம் இருந்தால் அந்த இடமே சுகாதாரமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும் இல்லையா? எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தா there is chance of spreading. ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து ஜலதோஷம் ஜுரமா இருக்குன்னா we need to avoid coming to school. If in case the person has come, if the class is kept ventilated, the chances of getting it attracted is very low. You can make note of these points. Have you made note of these points? Okay. We shall move on to the next activity. In Unit 6, better be safe than sorry.
the activity, is the unit name. We are going to read a food rainbow, a reading portion which is in page 65. We share the screen. Fruits and vegetables get their color from natural substances. காய்கறிகளும் பழங்களும் அதற்குண்டான நிறத்தை இயற்கை வழியாகவே அதற்கு அந்த நிறமானது கிடைக்கிறது. They contain different nutrients. These nutrients are essential for good health. நம்மளுடைய உடல் நலத்துக்காக இந்த நியூட்ரியன்ஸ்கள் மிகவும் முக்கியமானவை. Some of them are vitamins. Eating a colorful range of food helps you to get most of these nutrients. நமக்கு இந்த விட்டமின் சத்துக்கள் வந்து இந்த பழங்கள்லயும் காய்கறிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த வண்ணம் நிறைந்த இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த முக்காவாசியான நியூட்ரியன்ஸ் நமக்கு அதுலயே கிடைத்து விடுகிறது. ரிமெம்பர், food with artificial colors will not do any good as natural fruits and vegetables do. உணவுகள் அதாவது நேச்சுரலா இல்லாம ஆர்டிபிஷியல் கலர்ஸ் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய எந்த உணவு பதார்த்தமே நமக்கு அந்த அளவுக்கு நல்லதை தருவதில்லை. Here are the advantages of eating different colored fruits and vegetables. வெவ்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுவதால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் காணலாம். Red fruits and vegetables help keep your heart strong. நம்மளுடைய இதயத்தை வலுவாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது. எது? சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும். The fruits and vegetables which are in red in color, it helps to keep our heart strong. So what are all the vegetables and fruits that we can find in red? We come across apples, beetroots, fruits such as watermelons, strawberries. The inside pulp of it is in red in color. Yeah. So these vegetables and fruits that are in red color, it helps keeps your heart strong. Orange fruits and vegetables help to keep your eyes healthy. ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நம்மளுடைய கண்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். It helps to keep your eyes healthy. அதுதான் நிறைய கேரட் சாப்பிட சொல்லுவாங்க வீட்டுல இல்லையா? We come across this pumpkin, orange fruit, carrot, and vegetables in orange color. Yes, mangoes also there, papayas. Yellow fruits and vegetables help you keep you from getting sick. நமக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு தவிர்க்கிறதுக்கு இந்த பழங்களும் காய்கறிகளும் நமக்கு உதவி செய்யுது. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும். மஞ்சள் நிறத்துல என்ன பழம் நம்மளால பார்க்க முடியுது? வாழைப்பழம், banana. Can someone say which vegetable is in yellow color? We find lemon. Yes. Green fruits and vegetables make your bones and teeth strong. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நம்மளுடைய எலும்புகளையும் பற்களையும் பலமாக வைத்துக்கொள்ள உதவும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும். It helps to keep our bones and teeth strong. We come across fruits such as green apple, avocado, and vegetables cucumber. All leafy vegetables, கீரை வகைகள் அனைத்துமே பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா?
So in yellow, we find corn as well. I forgot to mention it. Blue and purple fruits and vegetables help your memory. நம்மளுடைய ஞாபக சக்தியை பலமாக வைத்துக் கொள்வதற்கு நீல நிறத்திலும் பர்பிள் நிறத்திலும் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நமக்கு உதவி செய்கிறது. Eat a lot of colored fruits and vegetables every day. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பழங்களும் காய்கறிகளும் வெவ்வேறு வண்ணத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை நாம் சாப்பிட்டால் உடம்பு நலமாக எப்போதும் இருக்கலாம். So each fruit and vegetable has different benefit. So all these has been mentioned over here. So இத பத்தி என்ன ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, in activity 7 we come across this. Read the paragraph and study the picture. Fill in the table with suitable fruits and vegetables. காய்கறிகளும் பழங்களும் நம்மளுடைய இதயத்தோட நலத்துக்கு எந்த காய்கறிகளும் பழங்களும் உதவி செய்கிறது சொல்ல முடியுமா? Which fruit and vegetable helps to keep our heart strong in good condition? We just now read it. இப்பதான் நம்ம படிச்சோம். So red colored fruits and vegetables helps to keep our heart strong. Let me give a minute time to you so that think and let me know. எந்த பழம் எந்த காய்கறி நம்மளுடைய இதயத்தோடைய பலத்துக்கு அது நலனை கொடுக்கிறது. So fruits and vegetables that are red in color are good for our heart. So we come across the strawberries, apple, watermelon. The pulp inside this fruit, outer layer, it is green in color, that is there, but the flesh of the fruit is in red color. Fruits and vegetables that gives us healthy eyes. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறது, ஹெல்தியாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆரஞ்சு, mango, we have carrot in orange color, pumpkin, any other vegetable that is in orange color, friends? ஆரஞ்சு நிறத்தில் இந்த காய்கறிகள் எல்லாம் நம்மளால் காண முடிகிறது. குடைமிளகாவிலும் மூன்று நிறங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. பச்சை, ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. If you want, you can mention the red capsicum as well as
for those vegetables that is red in color, that helps to keep our heart strong. That is called as bell pepper. எப்படி கூப்பிடுவோம்? bell pepper னு கூப்பிடுவோம். You can mention it over here itself. இதற்கான பெயர் bell pepper. Fruits and vegetables that help us to prevent diseases. உடம்பு வராமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள ஒரு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம். The fruits and vegetables which are yellow in color. Have lemon, you find corn in yellow color. Fruits and vegetables that keeps our bone and teeth strong. பற்களையும் எலும்புகளையும் வலுவாக வைப்பதற்கு எந்த காய்கறிகள் உதவுகிறது? பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும். We have green apple, celery, cucumber, all green leafy vegetables. Yes, avocado. We have lady's finger, which is green in color, cucumber, broccoli, celery. Yes, in vegetable section. வெண்டைக்காய், cucumber, broccoli also looks similar to cauliflower. அது வெள்ளை கலர்ல அந்த பூக்கள் இருக்கும். இது வந்து பச்சை நிறத்துல இருக்கும். இல்லையா? broccoli. So fruits and vegetables that are good for our memory. Blue and purple colored fruits and vegetables are good for our memory.
We have brinjal. What else do we have in purple and blue? Have we missed out anything? நம்ம ஏதாவது தவற விட்டுருக்கோமா? Strictly broccoli. The C is missed. Broccoli. Broccoli. Fruits and vegetables that are good for our heart, those are in red color. We missed this pomegranate as well. Madulai முத்துக்கள். Pomegranate. Have you written? Think that you have written it. We move on to next activity. So next activity is based on this reading. Prevention is better than cure. Animals helps to keep the balance in nature. விலங்குகள் நம்மளுடைய இயற்கையை சமத்தில் வைத்துக் கொள்வதற்காக உதவுகிறது. எல்லா விலங்குகளுமே முக்கியம் தானே, மனிதர்கள் தான் முக்கியம்னா கிடையாது. So we would have come across this food cycle where one organism is dependent upon the other. Yes. So at the same time, animals could pose health hazards to people. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு விலங்குகள் முக்கியாதாரமோ அதே அளவுக்கு அது தீமைகளையும் கொடுக்கும். It causes health hazards to people. உடம்பு நிலையை குறைபாடாக ஏற்படுத்தக்கூட அது காரணமாக இருக்கிறது. We have to be aware of these dangers to prevent them. அதோடைய ஆபத்துகளை நாம் முன்னதாகவே அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்மளால அதை எதிர்கொள்ள முடியும். Then only we'll be able to prevent them. Household pets like dogs and cats can transmit a disease called rabies to people. வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய்களும் சரி பூனைகளும் ரேபீஸ் என்ற நோயை மக்களுக்கு கொடுக்கிறது. This disease is very dangerous because it has no cure. இது வந்து ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா இதுக்கான எந்த ஒரு மருந்தோ ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. Pets should be vaccinated against this disease. இப்ப நமக்கு எப்படி வருடம் ஊசியை நாம் போட்டுக் கொள்கிறோம்.
தடுப்பூசி. அதே போலவே விலங்குக்கும் நாம் செல்லப்பிராணியாக வளர்க்கும் பொழுது அதற்கும் தடுப்பு ஊசியை போட்டுக்கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். We can take our dogs to free vaccination camps and get them vaccinated. இலவசமாக போடக்கூடிய இந்த ஊசிகள், தடுப்பூசிகள் அந்த மையத்துக்கு போய் நாம் இந்த செல்ல பிராணிகளுக்கு போட்டுவிட முடியும். We must also keep pets like cats clean and healthy. செல்ல பிராணிகளான பூனைகளை நாம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். Parasites like ticks and fleas can make both people and animals ill. இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் I'll tell, நம்ம தலையில வந்து ரொம்ப வேர்வையா இருந்தா நமக்கு வந்து லைஸ் வரும், தலையில பெயின் இதெல்லாம் வரும், ஈரு. அதே போலதான் இந்த விலங்குகளிலுமே, அதாவது இந்த பூனை நாய்கள்ல வந்து இந்த சிறு பூச்சிகள் புழுக்கள் அதெல்லாம் வரும். அது வந்து விலங்குக்கு மட்டும் தீமையை அளிக்காமல் மனிதர்களுக்கும் அது கெடுதலை தருகிறது. Parasites like ticks and fleas. I'll show you the picture how it looks. விலங்குகளில் இந்த புழுக்களும் பூச்சிகளும் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நான் ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன். So this is how it will look. இந்த கழுத்துல பார்த்தோம்னா ஒரு சிறு பூச்சி உட்கார்ந்திருப்பது போல் நமக்கு தெரிகிறது. அதற்கான பெயர் தான் ஃப்ளீ. It is also called as tick or worms, புழுக்கள். இது போன்ற பூச்சிகள் இந்த விலங்குகள், பூனை நாய்களில் நாம் காண முடிகிறது. So parasites like ticks and fleas can make both people and animals ill. There are many insects living around us that are harmful to our health. நிறைய பூச்சிகள் நம்மளை சுத்தி இருக்கு. அது வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கே வந்து கேட வந்து கொடுக்கிறது. Mosquitoes spread diseases like dengue and malaria. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நம்ம ஒரு போஸ்டர் பார்த்தோம், டெங்குக்கான போஸ்டர். இந்த கொசுக்களை வந்து எப்படி தவிர்க்கணும், நம்ம எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு போஸ்டரை நம்ம பார்த்தோம். கொசுக்களால் வரக்கூடிய வியாதிகள் என்னவென்றால் மலேரியா மற்றும் டெங்கு. Destroying mosquito breeding grounds is the best prevention method. Houseflies contaminate food and cause food poisoning and diarrhea. வீட்டுல வந்து நிறைய இந்த குப்பைகள்லாம் சேர்ந்துருந்து அப்படின்னா என்ன ஆகும், நிறைய ஈகள்லாம் வர ஆரம்பிச்சோம் இல்லையா, ஹவுஸ் ஃபிளைஸ். அது வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய உணவையும் வந்து அசுத்தமாக ஆக்க மட்டும் இல்லாம நம்ம ஃபுட் பாய்சனிங்கையும் டயோரியாவையும் உண்டாக்குறது. It causes our stomach upset. They also spread diseases like typhoid. டைஃபாய்டு போன்ற கொடுமையான வியாதிகளையும் அது உண்டு விடுகிறது. We can get rid of flies by keeping our homes and surroundings clean. இதை எப்படி நம்மளால தவிர்க்க முடியும்னா, நம்மளுடைய வீட்டையும் சுகாதாரத்தையும், அதாவது சுற்றுச்சூழலையும் சுகாதாரமாக வைத்துக் கொண்டால் இதை நம்மளால் தவிர்க்க முடியும். So we need to always keep places around us neat and tidy. So if at all we keep it in such a manner, we can avoid the contact of these mosquitoes. இந்த கொசுக்களால் வரக்கூடிய வியாதிகளை நம்மளால் சுலபமாக எளிமையாக தவிர்க்க முடியும். So it is not only that we take care of pet animals, but we need to also take care of them. செல்லப்பிராணி வளர்ப்பது பிடித்தமான செயலாக இருந்தாலும் அதை பாதுகாப்பாகவும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் பாதுகாப்பாகவும் இருக்கும், நம்மளும் சுகாதாரமும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? It's good that you are taking care of them, but still you need to keep yourself vaccinated and keep them as well as vaccinated.
உங்களுக்கு தடுப்பூசி மட்டும் போட்டுக்கொண்டால் போராது, அந்த செல்ல பிராணிகளுக்கும் நாம் நேரம் தவறாமல் போட்டுவிட வேண்டும். Okay, so pertaining to this activity, prevention is better than cure. An activity is being posted in activity 11. Read the passage and complete the grid. This activity will be taken care in next class. அடுத்த கிளாஸ்ல இந்த ஆக்டிவிட்டிக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். So any doubts to anyone in today's session, you may please ask me. Fine. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you friends. நன்றி, வணக்கம்.